இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் மற்றும் பில்டர்ஸ் நிலத்தாரர்கள் நல சங்கம் 3 சட்டமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் நிலத்தாரர்கள் நல சங்கத்தின் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி, ஓசூர் சட்டமன்ற தொகுதி, தளி சட்டமன்ற தொகுதி அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய துணை தலைவர் மாநில அமைப்பாளர் எஸ்.கே. ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சி பணிகளை குறித்து கூட்டத்தில் பேசினார்கள். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அரிமா என். சுந்தர்ராஜன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி.பி. கிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், தொகுதி தலைவர் வரதராஜ், மாநகர தலைவர் மாதேஷ், மாநகர செயலாளர் ராஜசேகர் மற்றும் மாவட்ட மாநகர ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்க சங்கத்திலே பணிபுரிய எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை வாழ்த்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல எங்களுடைய மாவட்டத்துல அகில இந்திய துணைத் தலைவர் பாலா அண்ணா அவர்களும், அதாவது மாநில செயலாளர் எஸ்.கே. ராஜா அவர்களும் எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு மாவட்ட தொகுதி நகர நிர்வாகிகளை கலாய்வு செய்து புதிய பொறுப்புகளை பெற்று செல்வதற்காக அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த சங்கம் ஆரம்பிச்சது நோக்கத்தினை பற்றி அவர் மிக அற்புதமாக தெளிவாக இந்த இடத்துல விளக்கி கூறியிருந்தார். இந்த சங்கத்தின் நோக்கங்கள் என்ன, அதாவது இந்த சங்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தரகர் பாதிக்கப்படக்கூடாது. அவர் அவருடைய வாழ்வாதாரமே அந்த செய்யக்கூடிய அந்த ரியல் சம்பந்தப்பட்ட தொழில் தான். அது செய்யும் போது அவருக்கு தர வேண்டிய கமிஷனை ஏமாற்றப்படுகிறது. அதனை அந்த ஏமாற்றப்படும் நபருக்காக பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று என்னுடைய அகில இந்திய தலைவர் அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இப்பொழுது இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் சங்கம், அதாவது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் நிலத்தரகர்கள் சங்கம் என்று ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இப்பொழுது தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த சங்கம் ஆரம்பித்து 22 காலம் ஆகின்றது. இந்த சங்கத்தின் வாயிலாக எத்தனையோ பிரச்சனைகளை எங்க சங்கம் சார்பாக, எங்களை மாநில தலைவர் சார்பாகவும் நாங்களாம் பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த சங்கத்தில் இப்பொழுது நூற்றுக்கணக்கான பேர் இந்த சங்கத்திற்காக நாங்களும் உடன் பயணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சங்கம் தேவை என்று இப்பொழுது புதிய உறுப்பினராக நிறைய சேர்ந்திருக்காங்க. இந்த நேரத்துல அந்த 3 தொகுதி, அதாவது ஒசூர் தொகுதி, அப்புறம் வேப்பனப்பள்ளி தொகுதி, தனி தொகுதி, 3 தொகுதியில் வந்து நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்து, இந்த சிறந்த ஒரு நேரத்திலே எங்களுடைய மாவட்டத்தை நோக்கி வந்த எங்களுடைய மாநில அகில இந்திய நிர்வாகியும் மாநில நிர்வாகிகளும் இந்த நேரத்தில் எங்கள் மாவட்ட சார்பாக மீண்டும் மீண்டும் அவர்கள் நன்றிகள் கோரி, இந்த சங்கத்தின் வாயிலாக இந்த சங்கத்தினை பற்றி, இந்த சங்கத்தை பயணிப்பதன் வலிமைகளை பற்றி வார்த்தை பேசுமாறு எங்களுடைய அமைப்பாளர்களை பேசுமாறு இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த சங்கம் என்பது ஐஎன்ஆர் பிடிமை சங்கம், இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர் சங்கம். தமிழகத்துல ஒரு அரசியலுக்கு நிகராக பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த இடம் வாங்குறவங்க விற்கிறவங்க நிறைய இந்த கமிஷன் பிரச்சனைகள் பெரிய அளவு பாதிப்படைகிறாங்க. குறிப்பாக ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி 3 கோடி இருக்க கூட இடத்த வாங்கிடுவாங்க. ஆனா இந்த நடுவுல ஒரு நிலத்தரகரா இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்ப அந்த கொடுக்கக்கூடிய இடத்த செல்லரும் பயிலும் ஒன்னாவப்படும் போது இந்த தொழிலாளியா அதாவது ஒரு இடத்துக்கு குறைஞ்சா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் அதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசியில இந்த தொழில் செய்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சுகின்றது. அந்த வகையில தான் எந்த இடத்துல ஒரு தொழிலாளர் பாதிப்படைஞ்சாலும் இந்த சங்கம் அவர்களுக்கு குரல் கொடுக்கும், அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயம் செய்து கொடுக்கும் என்ற அடிப்படையில தமிழகம் முழுவதும் இதனுடைய சங்கம் என்பது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 60 மாவட்டங்கள் மேலாக ஒரு வலிமையான கட்டமைப்பாக இருக்கின்றது. அதே போன்று இந்த தொழில் செய்கின்ற அந்த மக்களுக்கான ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள், அதாவது எங்களுடைய தலைவர் டாக்டர் வி.என். கண்ணன் அவருடைய ஒரு வாழ்நாள் லட்சியமாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கூலி நிலத்தரகர்களுக்கு அமைப்பு சாரா பட்டியல இடம் பெறணும். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா தொழிலுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 72 தொழில் அமைப்பு சாரா பட்டியல இருக்கு, 17 நலவாரி இருக்கின்றது. ஆனா இந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களுக்கும் ஒரு இடத்த வாங்கி கொடுக்கிற இடத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த தொழிலை செய்யக்கூடிய இந்த மக்கள்
குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்க பாக்குற பார்வை எப்படின்னா இவங்க பெரிய பணக்காரங்க, இவங்க பெரிய கோடீஸ்வரங்க நினைக்கிறாங்க. ஆனா இதுலயும் இன்னைக்கு ஒரு 1000 2000 ஏதாவது ஒரு வகையில ஒரு இடத்த வாங்கி இடத்த இது பண்ணி இதை ஃபாலோ பண்ணி இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கணும், கஷ்டப்படணும் நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா 10 பேர் பெரிய பணக்காரர் இருந்தா 90 பேர் இதுல இந்த தொழில ஒரு மிகப்பெரிய அவலநிலையில இருக்கிறாங்க. அதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு நாங்க தொடர்ந்து 22 ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆட்சிகள் பல மாறி மாறி வந்தாலும் இந்த தொழில் செய்கிற மக்களுடைய காட்சிகள் இதுவரை மாறப்படவில்லை. அந்த வகையில இந்த தொழில் செய்கிற மக்களுக்கு அமைப்பு சாரா பட்டியல்ல இந்த தொழில் செய்த மக்களுக்கு கண்டிப்பாக இந்த பட்டியலை இணைக்கணும். அதுக்கடுத்து இதுக்காக தனியாக ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தணும். அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போல பல இடங்களில் இந்த கமிஷன் பிரச்சனை வரப்படுறதுனால எங்களுக்கு இந்த காவல் நிலையங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலத்துல இருந்த நம்ம டிஜிபியா இருந்த அண்ணன் சைலேந்திர பாபு அவங்க இதுக்குண்டான ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா இருந்தும் அது முழுமையான இன்னும் எல்லா இடத்துக்கும் போய் சேரல. அதனால தமிழக அரசு உடனடியாக இந்த இடம் வாங்குற விற்கிற இந்த கூலி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாநில அமைப்பாளர் எஸ்.கே.